ராஜு நம்மள மாதிரியே பஞ்சுவாலிட்டியில் உன் பிள்ளையும் வேற லெவல் ராஜு. வாவ் சொல்லு. ஆவ் இல்ல, எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லையாடா. டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் ஆதிரன். And மக்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வரோம்னா, he is a very smart, intelligent, good boy and வந்து இப்போதைக்கு சிங்கிளா தான் இருக்கான் அப்படிங்கறது நாங்க. நீ என்ன சொல்ற? கொலதனாரே என்ன ஒரே நிமிஷம். டேய் ஆதிரன், இதே கேக்க அவன் அரேஞ்ச் பண்ணி அடுத்த சேலஞ்ச் என் பொண்டாட்டி கொடுக்க வைக்கிறான், காத்துட்டு இருக்கிறேன். ஸோ மக்களே, கேக் ரெடி. அண்ணி ஒடியார அளவுக்கு இல்லை, இன்னும் வரல. ஸோ எல்லாமே ரெடி. நாங்கள்லாம் வந்து ஏன் வந்து இவ்வளோ சைலண்டாக உட்காந்துருக்கோம்? ஏய் ஐயோ அவனை காப்பாற்றுக்கடா, கேக்கு கிட்டது ஓச்சி, கேக்கை காப்பாற்றுக்கடா அவன் கிட்டது. ஓகே, எல்லாரும் வெயிட்டிங்கு. ஸோ அம்மா அண்ணி தான் கூலாக இருக்காங்க. நீ பார்த்த ராஜு நம்மள மாதிரியே பஞ்சுவாலிட்டியில் உன் பிள்ளையும் வேற லெவல் ராஜு. A few moments later. வாங்க வாங்க வாங்க, ஹாய் ஹாய் ஹாய். என்னடா குட் பைன்னு சொல்லிட்டு பேட்ச் கொடுத்துருக்காங்களா? இல்ல ஸ்கூல்ல விட்டாங்க. ஹாய் பர்த்டே. ஏய் ஹாப்பி பர்த்டே பேட்ச் கொடுத்துருக்காங்கடா. ஹாப்பி பர்த்டே கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. கிஸ் கொடுங்க, கிஸ் கொடுங்க, கிஸ் கொடுங்க. நீ வா, கிஸ் கொடு, கொடு, கிஸ் கொடு. கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். ஒரு வாட்டி நீ அங்க இருந்து வந்து சர்ப்ரைஸ் ஆகும். குச்சமே இல்ல. ஏய் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் டைம் வாங்க சர்ப்ரைஸ் கத்தா. போ நீ போய் வெளிய போ. ஆதிரன் இப்பதானே டீமுக்குள்ள வர, இதெல்லாம் வந்து பழகிக்க. ஓகே போய்ட்டு வா. ஏய் புதுசா வரணும்னா பாத்த மாதிரி வரக்கூடாது. டேய் கதை மூடுடா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆதிரன் ஆக்ஷன். சர்ப்ரைஸ். இது ஏன்னா வாழ்க்கையில நீ இப்படிப்பட்ட ஒரு சர்ப்ரைஸை எங்கேயுமே இனிமே வந்து உனக்கு வந்து நீ பார்க்க கூடாதுங்கிறது தான் அதெல்லாம். பெருமையா இருக்குடா நீ. அப்படி நீ என்ன பண்ணா, அப்படி பார்க்கணும், சுத்தி பண்ணணும், வாவ் அப்படி சொல்லணும். பாரு. வாவ். இதா என்ன இது சொன்னது? வாவா அழகா. ஏய் வாவ் சொல்லு. ஆவ் இல்ல, எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லையாடா. அப்படியே சுத்து. இப்ப பாரு உன் எக்ஸ்பீரியன்ஸ். சுத்தி காட்டுங்க. ஃபர்ஸ்ட்ல ரெண்டு பேரும் இந்த இடத்த பார்த்து வாவ் சொல்லுடா. தெரியுதா சார்? உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். புரியுதா உனக்கு? வாவ். நீங்க மைக்கோட இருக்கீங்க. அடிக்க அடிக்க. அது பாசம். பாஸ். சரி சரி, ஓகே ஓகே ரைட். அண்ணி வாங்க, உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க. எங்க இப்ப 4 பேர் சொல்லுங்க. வாவ். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வாவ். எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அன்னைக்கு வாவ் சீக்கிரம் முடிஞ்சா அடுத்தது போலாம். ஏய் ஆபீஷியலி a teenager டா அது. ஏய் அந்த போஸ்டர் பாத்தியாங்க? இங்க பாரு போஸ்டர். 13 மகம். என்ன தெரியல, டீனேஜர்ல இனிமே நீ என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு. டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் ஆதிரன். ஹாப்பி பர்த்டே டு யூ. எங்கள் குடும்பத்தின் சார்பாக வயதுக்கு வந்த ஆதிரனுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, நேரா பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா சடங்கு சுத்தி. ஐஸ்கிரீம் கேக்குது. ஓகே. யார் அது? எவ்வளவு பெரிய வாய். ஓகே ஹலோ. நான் வெட்டிங் பண்றீங்க. டேய் தும்பிக்கையில வந்து ஏதோ இது போடுற மாதிரி போடுறா. மெதுவா வைடா, போட்டோ பிக் பண்ணணும்ல. கியூட்டா பாசமா. எனக்கு வை. பெரிய வாய் தரணும், நான் பெருசா கொடுப்பேன். அதே மாதிரி சித்தப்பா சித்தி எல்லாரும் கொடுக்கணும். அடடா மேல பட. சரி கொடுத்துடா பாவம். வா எவ்வளவு பெரிய வாய் அப்பா. அப்பா கிட்ட வெட்டியா ஆண்டி எல்லாரும் கூட எப்படி இருக்கு அப்பா சொல்லுங்க.
எப்படா இருக்கு கேக்கு? இல்ல காது அடிக்குது அவ்வளோ சில்லா. எனக்கு ரொம்ப வேர்த்துச்சா வீடியோல. லைட்டா வாயில வை. ஓகே. வாய பாரு. அண்ட் மக்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வரோம்னா ஹீஸ் அ வெரி ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் குட் பாய் அண்ட் அவன் வந்து இப்போதைக்கு சிங்கிளா தான் இருக்கான் அப்படிங்கறது நாங்க நீ என்ன சொல்ற? பதிவு பண்ணி அண்ணி அங்க என்ன பாக்குறாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க என்ன எங்க குடும்பம் தான் கொஞ்சம் பெருசு சோ அதெல்லாம் அனுசரிச்சு போற மாதிரி Officially looking for boys. ஆமாங்க அவன் வந்து ஒரே பாய்ஸ் கேங்கா இருக்கான் சோ நாங்க பிரேக் பண்ணனும்னு நினைக்கிறோம். எனக்கு பிடிக்கலடா. சோ இன்ட்ரஸ்டட் பீப்பிள் ஆதிரனோட இன்ஸ்டா ஐடி என்னடா? இல்ல ஆதிரன் ஆர்மில ஆதிரன் அவைலபிள். சோ இன்ட்ரஸ்டட் பீப்பிள் ஆதிரன் ஆர்பி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அவருக்கு ஒரு ஹாய் வந்து அவரோட வந்து ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கறத நாங்க குடும்பமா தெரியும். ஆமா உங்களோட தம்பியா நீங்க ஆதிரனை தத்தெடுத்துக்கலாம் யார் வேணா. ஓகே. பாய்ஸ் கேங்ல வந்துட்டு அவன் எல்லா விதமான ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஓகே. ஃப்ரெண்ட் மட்டும் தான்டா. ஆமா இங்க மட்டும் தான் இப்படி எல்லாம் இருப்பான். அவனோட இன்ஸ்டா போஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வாகா இருக்கும். போட்டோஸ்லாம் பயந்துக்காதீங்க. இதான் ரியல் மூஞ்சி காட்றா மூஞ்சி. உங்களுக்கு அச்சிதா பாரு. குரா 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 அத போட்டோ எடுக்கடா குரா. அருண் போட் குறும்புக்கார பையன். ஏய் அருண் ஒண்ணுலடா இரா வைஷுக்கு ஒரு லிப் லாக் குரா சரியா அருண். ஏய் அருண் வைடா வைஷுக்கு ஒரே முத்தம் குடு. வைஷு இங்க உப்பு கருவாடு பாட்டு எடுக்கலாம் வைஷு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. வைஷு வா. வலதனாரே என்ன ஒரே நிமிஷம். டேய் ஆதிரன் இதே கேக்க அவன் அரேஞ்ச் பண்ண குடு. கொடுத்துறமா இங்க இருக்கது அப்படியே வச்சிர. இல்ல அந்த வாய் தான் ஃபுல்லா வாழ்க்கைய என் பஞ்சாயத்துக்காக என்னோட டீம் போக இப்ப அண்ணன் புட்டைக்காக நீதான் 10 செகண்ட் வச்சிருந்தீடா ஐஸ் கட்டிய 10 செகண்ட் கையில ஐஸ் கட்டி வச்சிருந்தல்ல. எப்படி இருந்தது டேஸ்ட்? ஐஸ்கிரீம் பேசிக்கலி ஐ லவ் பட் இந்த மாதிரி ஒரே தெரியா போட வேணாங்க. ஐஸ் பக்கெட் சேலஞ்சை விட கொடூரமா இருக்குது. அடுத்த சேலஞ்ச் என் பொண்டாட்டி கொடுக்க வைக்கிறான் காத்துட்டு இருக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஆதிரன். மக்களே எங்களுடைய ஆதிரனோட பர்த்டே செலிப்ரேஷன் வீட்டில் இனிதே வந்து நிறைவடைந்தது. அண்ட் எப்படிப்பட்ட சர்ப்ரைஸ் கொடுத்தோங்கிறத ஆரம்பத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னைக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு நாங்களாம் தயங்கவே மாட்டோம். அது சர்ப்ரைஸ் ஆகலைன்னா திருப்பி போய் சர்ப்ரைஸ் ஆகுடான்னு சொல்றதுக்கு நாங்கள் வெக்கமே பட மாட்டோம். அதனால இன்னைக்கும் வந்து செமையான ஒரு சர்ப்ரைஸாக போச்சு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் ஓ இதான் பண்ணியிருக்கீங்களாலாம் கேட்டாலாம் சும்மாலாம் விட முடியாது. என்ன பண்ணியிருக்கீங்க எனக்காகவா இதுக்காகவா சிங்கப்பூர் வந்தீங்கன்னா அவன் கேட்கணும். இப்போ கேட்பான் பாருங்க கேளு. எப்படி இருந்துச்சு சர்ப்ரைஸ்? நல்லா இருந்துச்சு. பாரு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நேஷன் வாட்ஸ் டு நோ எப்படி இருந்துச்சு சர்ப்ரைஸ் சொல்லுடா. சொல்லல ஊரக்கா ஈரக்கா மூவக்கா முக்கா நாலக்கா நக்கான்னு என்ன சொல்லி தொலைய. ஒண்ணு கேக்குறேன். ஒன் பீஸ் நீ கண்டுபிடிச்சியா ஏற்கனவே? ஒரே ராஜ் என்னடா பண்ற ஓடிட்டு சொல்லி இப்ப கேளு. வீட்டுக்கு ஒரு பாக்கெட் வந்துச்சுல அதுல ஒன் பீஸ்னு பாத்தியா? அதனால ஒன் பீஸ் சர்ப்ரைஸ் உனக்கு இல்ல. சித்தப்பா வீட்டுல இருக்கனால வீட்டுல சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சியா? எப்ப நினைச்சாத? வீட்டுல தான் நினைச்சியா? ஓகே அது ஓகே. அடுத்து உனக்கு சர்ப்ரைஸ் ஒன்று சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்கு. கிஃப்ட் வாங்கியிருப்பாங்களா வாங்கலையா? கரெக்டான பதில் அதான் சர்ப்ரைஸ். கிஃப்ட் கிடையாது உனக்கு. அதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் இப்ப வாங்கி வைக்காட்டி போனாலும் இன்னைக்கு நைட் வந்து பார்ட்டி முடிஞ்ச உடனே சித்தப்பாஸ் வந்து ஆதிரன் கதிரன் 2 பேரையும் அழைச்சிட்டு போய் கிஃப்ட் இன்னைக்கு வாங்கி கொடுத்துறோம். அவரோட பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய்க்கு கிஃப்ட். ஆனா இல்ல இப்ப எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்னா இன்னைக்கு நைட் பார்ட்டி அண்ணன் கொடுக்குறாங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. ஓகே ஓகே. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இது பிரீத்திக்கு எனக்கும் சண்டே வந்துச்சு. என்ன அப்படின்னா ஆதிரன் பர்த்டே வருது வருஷம் கேட்பான் சித்தப்பா இந்த வருஷம் வரீங்களா சித்தப்பா இந்த வருஷம் வரீங்களான்ட்டு. இந்த வருஷம் தான் ஃபோன் பண்ணி கண்டிப்பா சித்தப்பா 2 பேரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னோன்னே அவங்களும் டிக்கெட்டை போட்டு வந்துட்டாங்க. அதை ஒரு 1 வீக்குக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் மெயின்டைன் பண்ணோம். சித்தப்பா வர்றது அப்புறம் எப்படி அதுவும் லீக் ஆயிடுச்சு. சித்தப்பா வராங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? கதிரனால ஆக மொத்தம்
இன்னைக்கு பார்ட்டி வைக்கிறது வந்து சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? இந்த பார்ட்டியே ஆதிரனு கிடையாது, சித்தப்பாக்கள் வந்திருக்காங்கிறதுக்காக பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறோம். இதை வச்சு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கெல்லாம் மீட் பண்றதுக்கான ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணிருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு ஈவினிங் நாங்க பண்ண போறோம். ஸோ அதனால அதையும் அநேகமா யூடியூப் சேனல்ல வரும். ஸோ இன்னைக்கு ஆதிரனுக்கு கிஃப்ட் என்னன்னா அதான் ஓகே. ஸோ இன்னைக்கு ஆதிரனுக்கு கிஃப்ட் என்னன்னா நிலன் நவிலனா 1 மாசத்துக்கு ஆதிரன்ட்ட விட்டு போறோம். சரி நான் வீடு மாறிக்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா ஆதிரன் இதுக்கு முன்னாடி சித்தப்பாக்களுடைய பர்த்டே கொண்டாடுனது வந்து 2017ல. ஸோ 2017 வந்து அவனுடைய 5th பர்த்டே. அதுக்கப்புறம் இன்னைக்கு 13th பர்த்டேக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் கதிரனுடைய பர்த்டே மட்டும் நாங்கள் கோவிடுக்கு அப்புறம் ஒன்ஸ் வந்து இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணோம். கதிரன் பர்த்டே வந்து ஜனவரி அப்படிங்கிறதுனால இட் இஸ் அலாங் வித் அவர் வெக்கேஷன், அதனால ஈஸி. பட் ஆதிரனுடைய பர்த்டே வந்து இன் மிடில் ஆஃப் த இயர் வரதுனால ரொம்ப டிஃபிகல்ட்டு. இதுக்காக பிளான் பண்ணி இவங்க எல்லாரும் ஆதிரன் பர்த்டேக்காக வந்திருக்கிறாங்க. இதை விட உனக்கு வேற எதுவும் தேவை கிடையாது. கிஃப்ட் எல்லாம் உனக்கு வேணாம்னு நான் இப்ப சொல்லிக்கிறேன். ஓகேவா? இல்ல கிஃப்ட் உனக்கு வேணுமா? இது வந்து பானுடைய ஸ்பெஷல் பாயாசம் ஆதிரன் பர்த்டேக்காக வந்திருக்காங்க. ஓகே, இதுல அன்பும் பாசமும் எல்லாம் கலந்துருக்கும். எல்லாம் கலந்துருக்கும். எக்ஸ்ட்ராவா பானு ஒரு 4 டம்ளர் எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு 4 ஸ்பூன் சக்கரை இருக்கும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 4 டைம் எக்ஸ்ட்ரா பண்ணிருப்பாங்க, 4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுருப்பாங்க. அவங்க பானு ஒவ்வொரு தடவையும் ஃப்ரைடே அன்னைக்கு அண்ணா நீங்க பாயசம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு பாயசம் மட்டும் கிடையாது, எதுவா இருந்தாலும் நீங்க அதை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டா அது அவங்க
மிஷன் விக்டரியா? ஆதிரன் மிஷன் விக்டரியா? வந்தது இந்த ஒரு பீஸ் கேக்க வாங்குறது